குட் மார்னிங் ஜிஆர்டி வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த இஷ்யூவில் சஃபர் பண்ணுறாங்க. எஸ், கான்ஸ்டிபேஷன். அதாவது நம்மளோட காலை கடனே பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கான எக்ஸசைஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஜஸ்ட் ரிலாக்ஸ்டாக நீங்கள் நின்றுக்கோங்க. நின்றுட்டு ஜஸ்ட் ஃப்ரீ மூமெண்ட்ஸ் கொடுக்கணும் நம்ம பாடிக்கு. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு வாக்கிங் பண்ணலாம், இல்லை ஸ்லைட் ஜாகிங் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களோட பவல் மூமெண்ட்ஸ் வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணும். ஸோ அப்படியே மெதுவாக ஜாக் பண்ண ஆரம்பிங்க. ஸ்லோ ஜாகிங். ரொம்ப நேரம் இது பண்ணணும்லாம் அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே உங்களோட கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ வந்து ஒரு அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட வாஷ்ரூம் போகும்போது ரிலாக்ஸ். நெக்ஸ்ட்டு கை எப்படி வச்சுக்கோங்க அண்ட் தென் ட்விஸ்ட் பண்ணணும். ஸோ இது பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்டமன் மசில்ஸ், உங்கள் பவல் மசில்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் சைட். ஸோ நீங்கள் எந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் உங்களோட ஃபுட்லேயுமே வந்து நல்ல ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ரிலாக்ஸ். இப்போ ஹிப்பில் கை வச்சுட்டு மெதுவாக ஹிப் சர்க்கிள்ஸ். ஸோ உங்கள் ஹிப்பும் அப்டமன் மட்டும் மூவ் பண்ணுற மாதிரி சர்க்கிள்ஸ் பண்ணுங்கள். ரிவர்ஸ். ஓகே, ரிலாக்ஸ். இப்போது இது வந்து நீங்கள் நின்றுட்டும் பண்ணலாம், இல்லை உட்காந்துட்டும் பண்ணலாம், இல்லை படுத்துட்டும் பண்ணலாம். ஜஸ்ட் நீ டு செஸ்ட் ஹோல்டு மாற்றி மாற்றி பண்ணுங்கள். 2 காலும் ரைட்டு லெஃப்ட்டு மாற்றி ரைட் லெஃப்ட். ஸோ இது பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ரெஸ் ஆகும். இப்போ கான்ஸ்டிபேஷனுக்கு மேஜர் ரீசன் பார்த்திங்கன்னா, ஏர்லியரெல்லாம் வந்து வி யூஸ் இந்தியன் டாய்லெட்ஸ். பட் இப்போ வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணதுலேருந்து இந்த கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ வந்து நிறையா ஜாஸ்தி ஆகுது. ஸோ அதுக்கான ஸ்டூல்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட யூ கேன் யூஸ். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ ஃபார்வர்ட் பெண்ட் அண்ட் தென் கெட் அப். ஃபார்வர்ட் பெண்ட், அப். ரிலாக்ஸ். ஸோ இந்த எக்ஸசைசஸை நீங்கள் எவ்ரிடே மார்னிங் நீங்கள் கண்டிப்பாக பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ வந்து கண்டிப்பாகவே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி நல்ல வாட்டர், அதாவது ஹைட்ரேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் வந்து உங்களோட ஃபுட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட இந்த பவல் சிண்ட்ரோம் வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. ஸோ எவ்ரிடே இதை ட்ரை பண்ணுங்கள். கான்ஸ்டிபேஷன் இஷ்யூலேருந்து ரிலாக்ஸ் ஆகிடுங்க.